சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இப்போ சுண்டைக்காய் பறிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சுண்டைக்காய் தான் பறிக்க போறோம். இந்த சுண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. நான் விதையே போடலை, ஆனால் வந்து அதே தானாக முளைஞ்சிருச்சு. நான் கத்திரிக்காய் செடின்னு தானே நினச்சேன் நான் சின்னதாக இருக்கும்போது. சரி வளர வளர வளர்ந்துட்டே இருக்குது, முள்ளும் இருக்குது. சரி வளர்ந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா சுண்டைக்காய் அப்படி பெருசாக இந்த மாதிரி கொத்து கொத்தாக வச்சுச்சுங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கசக்கவே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செடியில் பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. அது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து நம்ம பறித்து நம்ம சாப்பிட்றது செம்ம ஃபீலுங்க. செம்ம இதாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நானும் சஞ்சுவும் நம்ம சுண்டைக்காய் பறிக்கிறதுக்கு வந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக அழகாக இருக்குது. சஞ்சு ஒரே ஹாப்பியாகிட்டா, சந்தோஷமாக ஆகிட்டா. வா நம்மளும் போய் பறிக்கலாம், வா போய் பறிக்கலாம்னு சொல்லிட்டு பெருக்க நான் ஒண்டி தானே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பறிச்சுட்டு இருக்கேன். அதனால் வந்து கீழே விழுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் சுண்டைக்காய் இதெல்லாம் நல்லா ஒன்றா தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒன்றுனா ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி க்ளீன் பண்ணி வைக்கணும். ஒரு குட்டி அம்மிக்கல் இல்லைன்னா மத்து எது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ராசஸ் இருக்கோ அது வந்து எடுத்து இந்த மாதிரி சும்மா லைட்டாக அப்படி தட்டினாவே வந்துடும். நம்ம தட்டிக்கலாம், இல்லைனா வந்து கத்தி எடுத்து நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதாவது சின்னதுன்னா 2 ஒன்றுத்துலேருந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பால் சுண்டைக்காய், பால் நாட்டு சுண்டைக்காய், அதனால் கசப்பு எதுவும் எடுக்காது. அதனால் வந்து நல்லா தாராளமாகவே செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி நசுக்கி நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தண்ணியில் புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி போட்டு வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து புளி குழம்பு தான் வைக்க போகிறோம், அதாவது சுண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து புளியை தான் நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணியில் இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதை எடுத்து நல்லா போட்டு வாஷ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு போட்டல. ஏன்னா கருத்துரும் இது, அதனால தான். அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நம்ம போடணும். சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய், இதயம் எண்ணெய் தான், ஜோதிகா மேம் இருக்கிற இதய எண்ணெய் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, வெந்தயம் போட்டு இந்த மாதிரி வெடிக்க விடணும். வெடிக்க விட்டுட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் பொன்னிறமாக வரணும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். வெங்காயம் போட்ட உடனே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உரித்த பூண்டு நம்ம பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் சொல்லி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கார்ப்பு இல்லாமல். இப்போ தக்காளி கொட்டிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வச்சு இப்போ தக்காளி கொட்டிக்கலாம். தக்காளி கொட்டிட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு பழுத்த தக்காளியை எடுத்துக்கணும். பழுத்த தக்காளியை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சுண்டைக்காய் நம்ம கழுவி வச்சோம் இல்லையா, அந்த சுண்டைக்காவை இப்போ போட்டுக்கலாம். அந்த பாதி விதைலாம் கொஞ்சம் போயிட்டுருக்கோம், கலந்துலேயே பாதி போயிட்டுருக்கோம். ஆனால் விதை இருந்தால் தான் சத்து, அதனால் வந்து முழுசாக வந்து கீரி போட்டுக்கலாம், நசுக்கி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் விதை இருக்கும். நல்லா இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு தக்காளி சுண்டைக்காயெலாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி வர்றதுக்காக இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்க, ஏன் அந்த வானல் வந்து நான் மாற்றிட்டேன், அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் இந்த வானல் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு சுண்டி வரணும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம்.
இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ண பிறகாரு நம்ம வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு மசாலா இருக்கும். குழம்பு மசாலா தூள், தனியா தூள், கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள், எந்த மசாலா தூள் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஸ்டைலில் வைக்கிறேன். நான் மீன் குழம்பு எப்படி டக்குன்னு வைக்கணும் அந்த ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் இதை வச்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ நான் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். மட்டன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டேன், அந்த கலருக்காக, அது நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா கரண்டி போட்டு இப்போ நல்லா கிண்டனா இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க. பாருங்கள், எல்லாம் அழகாக கலர் நல்லா ஸ்ட்ரெச்சாக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்படியே கூட வருள் பாருங்கள், இப்படியே கூட நல்லா அழகாக தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு எதாச்சும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கஞ்சி பழைய சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைசலாக ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா உப்புலாம் உரைக்கிதான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மூடி விட்டோம்னா நல்லா சுண்டி வரும். நல்லா சுண்டி வர்ற பதத்தில் நம்ம இறக்கி வச்சோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டேன், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி விட்டுட்டுனா இப்போ சுண்டி வரும், அதனால் குழம்பு ரெடி ஆயிரும். உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா அது சுண்டி வரும் இல்லையா அந்த குழம்பு, அப்போ உப்பு நல்லா கரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்காங்க, கரிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சமாக போட்டுக்காங்க. இப்போ மூடி விடலாம். மூடி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் ரைஸ் வெந்துட்டுருக்கு. கோயிலில் அலௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பக்தர்களாக வர சொல்லி சாமிக்கு பூஜை பண்ணுறாங்களாம். அதுக்காக பக்தர்களாக வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக போகணும். சீக்கிரமாக நானும் ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, நான் ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன். ஒரு பக்கம் ரைஸும் ஒரு பக்கம் சுண்டக்காய் குழம்பும் நான் வச்சுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் சாமான் கழுவிட்டு கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ரெடி ஆகின்னு கிளம்பணும். சீக்கிரம் ரெடி ஆகணும் கிளம்பணும், ஏன்னா பூஜை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று ஆடி வெள்ளி இல்லையா, ஆடி வெள்ளி அமாவாசையும் கூட நல்லா சிறப்பான சூப்பரான பூஜை நடந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பூஜை. அந்த வீடியோ வரும், இதுக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ போய் பாருங்கள் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இன்னும் குழம்பு ரெடி ஆகணும். இங்கே பாருங்கள், சாப்பாடு வந்துட்டுருக்கு. சீக்கிரம் போய் சாமான்லாம் கழுவணும், நிறைய வேலை இருக்குது. நான் வேலை செஞ்சுட்டே உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு, அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமாக பாத்திரம் துடைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக போகிறேன். கூப்பிட்றாங்க, டைம் ஆயிடுச்சு, அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, அதனால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு கெட்டியாக ஆகணும்னா நல்லா இன்னும் சுண்ட வைங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு நான் 6 பேர் சாப்பிட்ணும், அதுக்காக எல்லாம் இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். இது ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இதை கொஞ்சமாக ஜாக்ரி, அதாவது வெல்லம் கொஞ்சமாக போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக சூப்பராக எடுத்து கொடுக்கும். இதனுடைய குழம்போடைய டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நான் வெல்லத்தை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் இப்படி தொலைவி விட்டுட்டு மூடி விட்டுறேன். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கிளம்பிடுவோம். பாட்டெல்லாம் போட்டாங்க, டைம் ஆயிடுச்சு வேறு. வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம், சரியா? ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கணும். கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை போட்டாவே நம்ம 2 வேளை குளிக்கணும். காலையிலும் குளிக்கணும், நான் சாயந்தரமும் குளிக்கணும். அதனால் நான் காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு மட்டும் எல்லாம் வேலையும் செஞ்சாச்சு. இப்போ ஈவினிங்கு நான் குளித்து முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு போய் வந்தாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அங்கே வீடியோ எடுக்க முடியல. சரி, இப்போ சாப்பிடலாம். இப்போது நம்ம சுண்டக்காய் குழம்பு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பசங்களாம் சாப்பிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பரணிசாமி,
இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சுண்டக்காய் குழம்பு சொல்லுங்க. சாப்பாடை சொல்லவா வேணாம், அற்புதமாக இருந்துச்சுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வீடியோக்காகலாம் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லு. நான் வந்து ஃபஸ்ட்டு டைமு சுண்டக்காய் குழம்பு செஞ்சுருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது நம்ம வீட்டில் செஞ்சது, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தது, பறிச்சுட்டு வந்து செஞ்சேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் உண்மையாக சொல்லணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சுருக்கேன் நானே, என்னோட ஓன் மைண்ட் தாட்லே. சொல்லுங்க. இப்போ சொன்னாலும் இப்போ சொன்னாலும் ஒரே டேஸ்ட் தான், ஆனால் செம்ம டேஸ்ட் இன்னைக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சா? ஓகே, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு போல். அழகாக சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சோண்டு தான் வச்சுருக்காங்க. சரி வாங்க, பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாவ், நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி கலர் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது எனக்கு. இது அம்மா வீட்டிலேருந்து பருப்பு சாதம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போதும், சாப்பிடலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்கு. அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. இருட்டாக தெரியுதா? லைட் இல்லை, லைட் வெளிச்சம் இல்லை. அமேசிங், சூப்பர், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நானும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். நான் வந்து முதலாக செஞ்ச சாப்பாடு. அது இல்லாமல் சுண்டக்காய் குழம்பு, பால் சுண்டக்காய், நாட்டு பால் சுண்டக்காய்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டு தோட்டத்தில் செஞ்சது. நல்லா இருக்குது. கசப்பே இல்லை. உண்மையாகவே கசக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் கசக்கவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். நான் சாப்பிட்றேன், பசி ரொம்ப பசியாக இருக்குது. சாப்பிட்றேன், பாய்.